ஓகே. வெல்கம் டு அவர் இன்ஃபோஸ்மைட். வெல் நேத்து நீங்க என்ன பார்த்துருப்பீங்கன்னா, டேக்ஸ் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஃபார்மேட்டிங் டேக்ஸ். நிறைய கொஞ்சம் ஃபார்முலா இருக்கிற H1 டேக், டேக் எல்லா டேக்ஸும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, HTML லிஸ்ட் டேக், ஐஃப்ரேம்ஸ், கிளாஸ் அண்ட் ஐடி. HTML லிஸ்ட் டேக்னா ஒன்றும் இல்லை. நம்ம பேர்லயே தெரியுற மாதிரி லிஸ்ட் தான் அதில் இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட் வந்துட்டு நம்மகிட்ட பேஜ்ல எப்படி நம்ம கொண்டு வரலாங்கிறத இந்த லிஸ்ட் டேக் மூலமா எப்படி கொண்டு வரலாம் பார்க்கலாம். தென் ஐஃப்ரேம். ஐஃப்ரேம் இஸ் நத்திங் பட் நம்ம வந்துட்டு ஒரு பேஜ்குள்ள இன்னொரு பேஜை எப்படி கொண்டு வரலாங்கிறத அதில் பார்ப்போம். தென் கிளாஸ் அண்ட் ஐடி நம்ம எலமெண்ட்டை இல்லை நம்ம என்ன கண்டெய்னருக்குள்ள வச்சிருக்கோமோ அது தனியாக ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இந்த கிளாஸ் அண்ட் ஐடி. இது என்னன்னு இப்போ பார்க்கலாம். HTML list tag. HTML lists are used to specify list of information. Okay. Then all list may contain one or more list elements. Yes, listன்னா கண்டிப்பா ஒரு எலமெண்ட் தான் இருக்கும்னு இல்லை. ஒன் இல்ல மோர் தேன் ஒன் எலமெண்ட்ஸ் அதில் இருக்கலாம். இந்த லிஸ்ட் டேக்லயே இப்போ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் HTML லிஸ்ட் இருக்கு. அது என்னன்னா ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஆர்டர்ட் லிஸ்ட்னா நம்ம கொடுக்குற லிஸ்ட்ல இப்போ எனக்கு ஒரு 3 லிஸ்ட் ஒரு லிஸ்ட்ல ஒரு 3 டேட்டா இருக்கு அப்படின்னா அது ஆர்டர்டா 1 2 3ங்கிறது வரும். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா எனக்கு ஆர்டர்டா இல்லாம புல்லட்டட் வச்சு வரும். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னா அதுக்கு ஒரு டேம் கொடுத்து அந்த டேம்க்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வர்ற மாதிரி அந்த வரும். அதுக்கப்புறம் நம்ம என்னன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் கொடுக்கலாம். அதுதான் இதுல கீழே கொடுத்துருக்காங்க. We can create a list inside another list which will be termed as nested list. Yes. HTML ordered list தான் first என்னன்னு பார்ப்போம். In the ordered HTML list, all the list items are marked with numbers. By default, it is also known as numbered list. The ordered list starts with OL tag, then the list items starts with LI tag. Yes. இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எப்பவும் போல HTML ஹெட் ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க செஷன் 3. ஓகே. தென் பாடியில ஒரு ஆர்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஆர்டர் லிஸ்ட்னா நம்ம கொடுக்க போற என்ன லிஸ்ட்னு ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கணும். அதுல ஆர்டர் லிஸ்ட். ஸோ OL டேக் இங்க ஓப்பன் ஆகி இங்க க்ளோஸ் ஆகிருக்கு. தென் இதுக்குள்ள எத்தனை லிஸ்ட் வேணுங்கிறதுக்காக எனக்கு வந்து 4 லிஸ்ட் வேணும். ஸோ ஒவ்வொரு லிஸ்ட்டையும் இந்த லிஸ்ட்டுக்குள்ள கொடுக்கறது எல்லாமே தனித்தனி எலமெண்ட்ஸா அந்த லிஸ்ட்ல வரும். ஸோ இங்க எல்லை வந்துட்டு இங்க இந்த டேக் ஓப்பன் பண்ணி இங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன். தென் இதுக்குள்ள ஹேவ்னு கொடுத்தோம்னா எனக்கு அது ஒரு லிஸ்ட் எலமெண்ட்டா வாங்கிக்கிறோம். தென் ஒரு லிஸ்டா கொடுத்துருக்கேன். ஹாப்பி ஒரு எலமெண்ட்டா ஒரு லிஸ்டா கொடுத்துருக்கேன். தென் லேர்னிங் ஒரு லிஸ்டா கொடுத்துருக்கேன். அது எல்லாமே எனக்கு தனித்தனி லிஸ்டா ஆர்டர் லிஸ்ட்னால 1 2 3 4ங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இது இப்ப எப்படி வந்திருக்குன்னா இதுக்கு நான் புதுசா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைல் list.html. எஸ் ஓகே. இதுல நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டாக் டைப், தென் HTML tag. லாங்குவேஜ் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஃபார் இங்கிலீஷ். தென் எனக்கு ஒரு ஹெட் டேக், ஹெட்ல ஒரு டைட்டில். The session is 3, so session 3. Then head முடிச்சிட்டோம். Then body. இந்த பாடி டேக்ல எனக்கு ஒரு ஆர்டர் லிஸ்ட் வேணும். ஸோ OL. இந்த ஆர்டர் லிஸ்ட்ல எனக்கு வந்துட்டு 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதை அப்படியே கீழே காப்பி பண்றதுக்கு ஷிஃப்ட் ஆல்ட் டவுன். ஸோ எனக்கு 3 லிஸ்ட் கொடுத்துருக்கேன். தென் இதுல ஐ, இதுல ஆன், இதுல இந்தியன் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் ஆயிரும். அந்த ஆர்டர் லிஸ்ட்ல எனக்கு 3 லிஸ்ட் வேணும். ஸோ ஐங்கிற ஒரு லிஸ்ட்டும் ஆம்ங்கிறது ஒரு லிஸ்ட்டும் இந்தியன்கிற ஒரு லிஸ்ட்டும் நமக்கு இப்போ வரும். ஸோ இந்த காப்பி பாத் பண்ணிக்கிறேன். டேப்ல பேஸ்ட் பண்றேன். ஓகே.
ஓகே. இப்போ நம்ம லிஸ்ட் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகிடுது. ஐ ஆம் இந்தியா. ஓகேவா? தென் ஆர்டர் லிஸ்ட் முடிஞ்சுச்சா? தென் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். எஸ், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இஸ் சிமிலர் டு ஆர்டர்ட் லிஸ்ட். பட் நம்ம அதில் ஆர்டர்டா இருக்கிற வேல்யூஸ் இதில் நம்பர்ஸாக வராமல் இதில் புல்லட்ஸாக வந்திருக்கும். ஸோ ஹேவ் ஏ ஹாப்பி லேர்னிங். சி, ஓஎல்க்கு பதிலாக யூஎல். ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட், யூஎல்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ இந்த வேல்யூஸ் ஒவ்வொரு லிஸ்ட்டாக கொடுக்க கொடுக்க நான் அதில் நம்பர்ஸில் வந்தது, இதில் வந்து புல்லட்ஸில் வந்திருக்கும். இது எப்படின்னு இப்போ ட்ரை பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, நான் இதையே இப்போ காப்பி பண்ணி ஷிஃப்ட் ஆட் டவுன், ஸோ கீழே வந்துடும். இல்லை அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் தென் இதுலேயும் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் க்ளோஸ் பேக் முடிச்சிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு என்னோட டேப்ல அங்கே போயிட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா சி, எனக்கு ஆர்டர் லிஸ்ட்னால முதல் இதில் 1 2 3ன்னு, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னால செகண்ட் இதில் புல்லட்ஸ்லையும் எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இவ்வளோதான். தென் இருக்கிறது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருப்போம், ஒரு டேம் எழுதிட்டு இந்த டேமுக்கு கீழே அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். ஸோ லைக் வைஸ் இதுலேயும் நம்ம வந்துட்டு ஒரு டேம் கொடுத்துட்டு தென் டிஸ்கிரிப்ஷன் அது கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஓஎல்னும் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு யூஎல்னும் கொடுத்த மாதிரி இதில் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கு டிஎல் டேக், தென் அந்த டேமுக்கு டிடி டேக், தென் அதோட டேட்டாக்கு டி டேக். டிடினா டேம், டிடினா டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது எப்படி ரன் பண்ணிருக்காங்கன்னா, இதில் வந்துட்டு ஒரு டிஎல் டேக் ஒரு ஓப்பன் பண்ணிட்டாங்க டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை. தென் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதில் ஒரு டேம் கொடுத்துருக்காங்க இன்ஃபோஸ்மேட், தென் அதோட டிஸ்கிரிப்ஷன் ஹேவ் ஏ ஹாப்பி லேர்னிங். சி, டிஸ்கிரிப்ஷன் இதில் ஒரு டேம் கொடுத்துருக்காங்க இன்ஃபோஸ்மேட், அதோட டிஸ்கிரிப்ஷன் ஹேவ் ஏ ஹாப்பி லேர்னிங். ஸோ அது மாதிரி டே ஒன்னுங்கிறது டிடியில், டே 2, டே 3 இது எல்லாமே டிடியில் ஒரு டேமாக கொடுத்துட்டு அதோட டிடியில் டிஸ்கிரிப்ஷனாக ஓவர்வியூ ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நமக்கு பார்த்தது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனாக வந்துருக்கு. ஓகே, வெயிட், நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை ரன் பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு டிஎல் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். தென் இதுக்கு ஒரு டேம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு டேம் அதில் கொடுத்த மாதிரியே இன்ஃபோஸ்மேட். தென் இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன் டிடி with line. ஓகே, தென் எனக்கு இன்னொன்று கொடுக்குறேன், இன்னொரு டேம் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட், இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். You should have your breakfast daily. இப்படி நான் கொடுத்துட்டு கண்ட்ரோல் சேவ். தென் இன்னொரு டேக்ல போயிட்டு பார்க்குறேன். சரி, இன்ஃபோஸ்மேட்டுங்கிற ஒரு டேமும் அதோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்த மாதிரி ஹேவ் ஏ கிரேட் பிளான். தென் பிரேக்ஃபாஸ்ட்னு ஒரு டேமும் அதோட டிஸ்கிரிப்ஷன் யூ ஷுட் ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் டெய்லி அப்படின்னும் நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் ஒர்க் ஆகுது. தென் வந்துட்டு நம்ம லிஸ்ட்டை வந்துட்டு ஒரு இதில் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயுமே நம்ம இன்னொரு லிஸ்ட் வைக்கலாம். அதுக்கு பேர் தான் நெஸ்டட் லிஸ்ட். சரி, நெஸ்டட் லிஸ்ட், a list within another list is termed as nested list. If you want a bulleted list instead a numerical list, then such type of list இதில் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு ஆர்டர் லிஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள ஒரு புல்லட்டட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரி, அப்படின்னா நம்மளோட பாடி டேக்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? தென் அதுல ஒரு லிஸ்ட் இங்க இருக்கு, இன்னொரு லிஸ்ட் இங்க இருக்கு. முதல் லிஸ்டோட நேம் டெல்லி, ரெண்டாவது லிஸ்டோட நேம் தமிழ்நாடு. அதுக்குள்ள ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்து அதுல அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்ல ஒரு லிஸ்டா நியூ டெல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிஸ்ட்ல டெல்லியும் தமிழ்நாடும் பிரிண்ட் ஆயிரும். தென் இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வேணுங்கிறதுக்காக நியூ டெல்லின்னு இங்கேயும், சென்னைன்னு தமிழ்நாடுல ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வேணுங்கிறதுக்காக இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கீழே தள்ளிட்டு எனக்கு ஒரு ஆர்டர் லிஸ்ட், இதுக்குள்ள எனக்கு 2 லிஸ்ட் வேணும். அது என்னன்னா நான் 2 லிஸ்ட் வேணும். ஸோ ஷிஃப்ட் ஆட் டவுன், இன்னும் வந்து
டெல்லி, இன்னொன்று வந்து தமிழ்நாடு. தென் இதுக்குள்ள எனக்கு ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வேணும். இவள்ட்ட இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா நியூ டெல்லியோட கேபிட்டல் நியூ டெல்லி கொடுப்போம். ஸோ இதுக்குள்ள ஒரு நியூ டெல்லி, ஓகேவா? தென் எனக்கு தமிழ்நாடோட கேபிட்டல் ஒரு புல்லட்டட் லிஸ்ட் இதில் வரணும். ஸோ இதில் யூஎல் இதில் லிஸ்ட்டாக பாஸ் பண்ணுறது என்னன்னா திருநெல்வேலி. ஓகே, தென் நான் சேவ் பண்ணிட்டு என்னோட டேப்ல போயிட்டு அங்கே பார்க்குறேன். எஸ், எனக்கு டெல்லிங்கிற ஒரு ஆர்டர் லிஸ்ட் வந்திருக்கு. அந்த ஆர்டர் லிஸ்ட் கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே ஒன்று டெல்லி, இன்னொன்று தமிழ்நாடு. எனக்கு அந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள ஒரு புல்லட்டட் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்டா எனக்கு வர வேண்டிய வேல்யூஸ் நியூ டெல்லி திருநெல்வேலி கொடுத்துருந்தோம். அது டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நமக்கு தனியா புல்லட்டட் லிஸ்டா வந்துருது. எஸ், see திஸ் ஆர்டர் லிஸ்ட் இங்க இருந்து இங்க வர இருக்குது. இதுல நம்ம ஒரு லிஸ்ட், இங்கே ஒரு லிஸ்ட் இருக்கு, இங்கே ஒரு லிஸ்ட் இருக்கு. இது எல்லாமே ஆர்டர் லிஸ்ட். ஸோ அதுல கொடுத்திருந்த வேல்யூஸ் தமிழ்நாடும் டெல்லி மட்டும்தான். எனக்கு இந்த டெல்லிக்கு உள்ள ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வேணும். அதனாலதான் நான் யூஎல் இங்க ஓபன் பண்ணி எல்ஐ கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்ல அதனால டெல்லி வந்துட்டு ஒன் இது டூன்னா எனக்கு டெல்லிக்குள்ள புல்லட்டடா நியூ டெல்லி வந்துடும், தமிழ்நாடுக்குள்ள புல்லட்டடா திருநெல்வேலி வந்துடும். அது மாதிரி வந்துருச்சு. தென் HTML iframe என்னன்னு பார்க்கலாம். HTML iframe is used to display a nested web page. A web page within a web page. அதான் இந்த நம்ம பண்ற ஒரு வெப் பேஜுக்குள்ளேயே நான் இன்னொரு வெப் பேஜ் கொண்டு வர முடியுமான்னு கேட்டா iframe tagனால முடியும். The HTML iframe tag defines an inline frame. Hence it is also called as inline frame. சரி, ஓகே, அது inline frame தான். ஒரு ஃப்ரேம்குள்ள இன்னொரு வெப்சைட் பண்றதுனால அது inline frame. ஓகே, then an HTML iframe embeds another document within the current HTML document in the rectangular region. Yes, நம்ம வந்து இன்னொரு வெப்சைட்டை கொண்டு வர போறோம்னா அதை வந்து இனிஷியலா அதுல ஒரு ரெக்டாங்கிள் ரீஜனுக்குள்ள தான் கொண்டு வரும். அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். இதுல அதை சின்டெக்ஸும் கொடுத்துருக்காங்க. iframe ஒரு வெப்பேஜ்குள்ள நம்ம இன்னொரு வெப்பேஜ் கொண்டு வர போறோம். ஸோ அந்த கொண்டு வர போற வெப்பேஜோட யூஆர்எல் இந்த சோர்ஸ்ல நம்ம கொடுக்கணும். அப்பதான் அது வந்து நேவிகேட் ஆகாம அந்த வெப்பேஜை நம்மளோட வெப்பேஜ்குள்ள கொண்டு வந்து காட்டும். ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பாடி டேக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் ஃபார் iframe 1. சரி, அது பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. தென் iframe அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சோர்ஸ்ல அந்த www.infosmite.com. எஸ், எனக்கு இந்த வெப்பேஜ் இந்த iframeக்குள்ள வந்திருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு பிரிண்ட் ஆகிருது. இது எப்படின்னா iframe source then class பண்ணிக்கலாம். infosmite.com. நமக்கு மேல இந்த காப்பி பாத் பண்ணிட்டு நான் இந்த சோர்ஸ்ல எனக்கு அந்த இது வேணும்னு கொடுத்துருக்கேன். தென் நான் சேவ் பண்ணிட்டு ஒரு செஷன் ரெஃப்ரெஷ் பண்ணா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல எனக்கு இன்ஃபோஸ்மேட் வெப் பேஜ் வந்துருது. இதுக்கு தான் நம்ம iframe tag யூஸ் பண்றோம். ஓகேவா? தென் இந்த iframe டேகோட சைஸஸை நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? இல்லை எனக்கு அந்த டிஃபால்ட்டா இருக்கிற சைஸ் தான் உண்டா அப்படின்னு கேட்டா சைஸஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்னா ஒன்று பிக்சல் வைஸ், இன்னொன்று பெர்சன்டேஜ் வைஸ். பிக்சல் வைஸ்னா அது வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டடி தான் பண்ணணும், இல்லை அசியூம் பண்ணிக்கலாம். இங்க இங்க இருந்து இந்த இது இந்த ஏரியா இந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல இருந்து இது வரை பார்த்தா ஒரு 100 பிக்சல்ஸ் இருக்கும். வித் ஒரு 100 பிக்சல், இது ஹைட் ஒரு 100 பிக்சல். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே டேக்ல iframe 2 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு சோர்ஸ்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் இதில் ஹைட் எனக்கு 500 பிக்சல்ஸ் இன்னும் வித் 590 பிக்சல்ஸ் இன்னும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன் எனக்கு வந்துடும். இதில் பிக்சல்ஸ்ல மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, பெர்சன்டேஜ் மூலியமாவும் நம்ம பண்ணலாம். யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் த ஹைட் அண்ட் வித் இன் பெர்சன்டேஜ் ஆல்சோ. H1 tab for 3 and ஓகே iframeல கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஹைட் 250%, தென் வித் வந்து 100%.
250% எவ்வளோ போகும்? நம்ம இருக்கிற ஸ்க்ரீனோட இன்டூ 2 இன்டூ ஹாஃப் அந்த அளவுக்கு போகும். அப்படியும் பண்ணலாம். தென் விட்த் வந்து 100%. ஸோ இது வந்து விட்த் 100% வரை போயிருக்கு. எஸ் இது எப்படின்னு பார்க்கலாம். ஐ ஃப்ரேம் எஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நான் விட்த் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் பிக்சல்ஸில் பண்ணி பார்க்கலாம். அதில் கொடுத்த மாதிரி 500 தென் ஹைட் இதில் 590 தென் ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் இதில் வந்து எனக்கு ஒரு 25% இருந்தால் போதும். எனக்கு மொத்த ஸ்க்ரீன்லையுமே ஆமாம் 25% இருந்தால் போதும். விட்த் வந்து எனக்கு 100% தான். எஸ் இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். கண்ட்ரோல் சேவ் எஸ்பை கொடுக்குறேன். சரி எனக்கு வந்துட்டு எவ்வளோ பெருசாக ஆகியிருக்கு. விட்த் வந்து ஒரு நம்ம வந்துட்டு ஜூம் பண்ணி வச்சிருக்கனால எவ்வளோ தெரியுது. ம் நான் கொஞ்சம் கொலாஸ் பண்ணிட்டேன். பட் இது வந்து 590 பிக்சல்ஸ்க்கு இருக்கும். ஆமாம் ஹைட் வந்து ஒரு 590 நம்ம கொடுத்துருக்கோம். தென் விட்த் வந்து 500 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்துட்டு இவ்வளோத்துக்கு வந்திருக்கு. தென் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் அப்ளை ஆகலன்னு நினைக்கிறேன். சாரி நான் விட்த்தும் ஹைட்டும் மாற்றி மாற்றி கொடுத்தேன். ஓகே ஒருவேளை இப்படி நம்ம கொடுத்த வேல்யூஸ் அதில் வரல தப்பாக தான் காட்டுதுன்னா கண்டிப்பாக வேல்யூஸ் தான் தப்பாக கொடுத்துருப்போம். இப்போ நான் அதில் விட்த் வந்து 25% கொடுத்தனால எனக்கு மொத்த ஸ்க்ரீனில் உள்ள விட்த்தும் 25% வந்திருக்கு. ஏன்னா எனக்கு ஹைட் வந்து 100% கொடுத்தனால இந்த மிச்சம் இருக்கிற ஸ்பேஸ் இப்போ இதுல இருந்து பார்க்குறப்போ எனக்கு மிச்சம் இருக்கிற ஸ்பேஸ் இவ்வளோ தான். ஸோ அதுக்கு எனக்கு ஆக்குப்பை ஆகிடுது. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் தெரியும். அது 500 அண்ட் 590 வந்துட்டு இது வித் எனக்கு 100%ம் 25%க்கும் இது வந்துருச்சு. Then this is the iframe. Then HTML class. Yes. கிளாஸ் அண்ட் ஐடி இதுதான் HTML கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணுறப்போ எனக்கு அது வந்துட்டு ஹோல் பாடிக்கும் அப்ளை ஆகக்கூடாது. எனக்கு வந்துட்டு H1 டேக் எனக்கு ஹெட்டிங் இந்த கலரில் இருக்கணும், பேராகிராஃப் இந்த ஃபாண்ட்டில் இருக்கணும், இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தனித்தனியாக ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் கிளாஸ். கிளாஸ்ங்கிறது நம்ம வந்துட்டு ஒரு கண்டெய்னருக்குள்ளே யூஸ் பண்ணலாம். கண்டெய்னர் உங்களுக்கு இடத்துல நினைக்கிறேன். கண்டெய்னர்னா ஒன்றும் இல்லை, ஒரு டிவ் எலமெண்ட். இப்போ ஒரு டிவ் எலமெண்ட்டுக்குள்ள நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் எத்தனை இதையும் வச்சுக்கலாம், எத்தனை டேக்ஸையும் நம்ம போட்டுக்கலாம். H1 டேக் எத்தனை பி டேக் எது எவ்வளோனாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன்னா அந்த கிளாஸ் நேமுக்கு நான் ஏதாச்சும் ஒரு சிசிஎஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்தா அந்த டிவ்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்ளை ஆகும். ஸோ நம்ம இது எப்படி பண்ணலாம்னா பார்க்கலாம். இந்த HTML கிளாஸ் attribute is used to specify a class for an HTML element. அதான் நம்ம HTML எலமெண்ட்டை நம்ம அக்சஸ் பண்றதுக்காக ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கலாம். இது வந்து நான் ஒரு கண்டெய்னர் தான் கொடுக்கணுமான்னு கேட்டா இல்லை. அந்த ஒரு ஒரு H1 டேக் இருந்தால் அதுக்கும் கொடுக்கலாம், ஒரு பி டேக் இருந்தால் அதுக்கும் கொடுக்கலாம், எதுக்குனாலும் கொடுக்கலாம், இல்லை மல்டிபிள் எலமெண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம். சரி அடுத்த பாயிண்ட் தான் the multiple HTML elements can share the same class. ஓகேவா? Then the class attribute is often used to point a class name in a style sheet. It can also be used with JavaScript. ஜாவாஸ்கிரிப்ட்லுக்கு போகிறப்போ நம்ம கிளாஸ் நேம் வச்சு தான் நிறைய ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி ரன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அது ஜாவாஸ்கிரிப்ட் போகப்போ உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் இது பார்க்கலாம். எஸ் இப்போ ஒரு கோடிங் டேக்ஸ் காட்டுறேன். இதில் வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 டிவ் எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த 3 எலமெண்ட்ஸுக்கும் நேம்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு ஆல் ஆஃப் த த்ரீ ஸ்டைல் ஈக்குவல் அக்கார்டிங் டு த சிட்டி ஸ்டைல் டெஃபினிஷன் இந்த ஹெட் செக்ஷன். இருங்க எக்ஸாம்பிளாகவே பார்ப்போம். எஸ் சின்டாக்ஸ் கிளாஸுக்கு வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்க போகிறதா இருந்தால் டாட்னு வச்சு நம்ம அந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும். அது எப்படின்னு அந்த அடுத்து பார்க்கலாம். ம் இல்லைங்க பாருங்க.
இது சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. அதை நம்ம ஸ்டைல் டேக்ல தான் கொடுக்கணும். இதை இப்போ பார்க்காதீங்க. இது இந்த பாடி டேக்ல கொடுக்குறத மட்டும் இப்போ பார்ப்போம். நான் வந்துட்டு பாடி டேக்ல 2 டிவ் எலமெண்ட் வச்சிருக்கேன். ஓகேவா? இதுல இருந்து இது வர ஒரு டிவ் எலமெண்ட், இதுல இருந்து இது வர ஒரு டிவ் எலமெண்ட். டிவ் எலமெண்ட்குள்ள நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுல ஒரு ஹெச்1 டேக்ல இன்போஸ் மைட், பி டேக்ல ஹாவ் எ ஹாப்பி லேர்னிங். இதுல ஹலோ எவ்ரி ஒன், குட் டு சி யூ. ஓகேவா? தென் நான் இந்த 2 டிவ் எலமெண்ட்டுக்குமே கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். இதோட நேம் நேம், இதோட கிளாஸ் நேமும் நேம் தான். ஸோ எனக்கு இந்த ரெண்டுத்தோட கிளாஸ் நேமும் நேம் தான். ஸோ இதை வச்சு நான் எப்படி சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்றேன்னா, ஸ்டைல்ல ஒரு டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டைல் டேக் எப்படி இருக்குன்னா, பாடி டேக்குக்கு அப்புறம் ஹெச்டிஎம்எல் டேகுக்கு உள்ள. ஓகேவா? தென் இந்த ஸ்டைல் டேக் இங்க ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதுல க்ளோஸ் பண்ணிருக்கேன். நம்ம கிளாஸ் நேம் வச்சு எப்படி சிஎஸ்எஸ் இந்த நேம்னு இருக்கிற நேம்னு கிளாஸ் நேம் வச்சிருக்கிற டிவ் எலமெண்ட்ஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் அப்படின்னா, டாட் அந்த கிளாஸ் நேமோட நேம், நம்ம நேம் தான் பேர் வச்சிருக்கோம். ஸோ டாட் நேம் அடுத்து கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எழுதணும். என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இதில் எழுதியிருக்காங்கன்னா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ எனக்கு அதுல இருந்த டெக்ஸ்ட் எல்லாமே இங்க வராம சென்டர்ல வந்திருக்கு. தென் ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக், எல்லாமே இட்டாலிக் ஃபாண்ட் ஸ்டைல்ல வந்திருக்கு. தென் கலர் ப்ளூ, எனக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாமே ப்ளூ கலர்ல வேணும். ஸோ எனக்கு ப்ளூ கலர்ல இங்க வந்திருக்கு. இது எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். டிவ் எலமெண்ட் எடுத்திருக்காங்க. டாப் டவுன் 2 டிவ் எலமெண்ட் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுக்குள்ள ஒரு ஹெச்1 டேக், இதுக்குள்ள ஒரு பி டேக். இதே தான் எனக்கு அங்கேயே வரப்போகுது. ஸோ கண்ட்ரோல் சி, எஸ் இதுக்குள்ள enforcement audit learning, இதுல இந்தியா, இதுல இந்தியா. எஸ் இவ்வளோ மட்டும் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டோட டிவிஷன்ஸ்க்கும் நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கேன். அந்த கிளாஸ் நேமே நேம். இந்த டிவுக்கும் நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கேன். கிளாஸ் நேமே நேம். நீங்க கிளாஸ்ல நீங்க பாதி டைப் பண்ணாலே போதும், அது கிளாஸான்னு கேட்கும். தென் என்ட்ரு கொடுத்தா போதும், டபுள் கோட்ஸோட உங்களுக்கு நேம் என்ன கொடுக்க போறீங்கன்னு அது கேட்டுரும். தென் நான் ஸ்டைல் எதுல சொல்லியிருந்தேன், பாடி டேகுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் HTML டேக் முடியறதுக்கு உள்ள. தென் இதுல ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள கிளாஸ் நேம் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ டாட், அதோட சின்டெக்ஸ் படி டாட், இப்போ கிளாஸ் நேம் நம்ம நேம் கொடுத்தோம். இதுல டெக்ஸ்ட் அலைன் எனக்கு சென்டர்ல இருக்கணும். டெக்ஸ்ட் அலைன் டெக்ஸ்ட் நீங்க சர்ச் பண்ணாலே போதும், தானாவே அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு காட்டும். அதுல சென்டர். தென் கலர், கலர் வந்து எனக்கு ப்ளூ கலர் வேணும். ஸோ ப்ளூ. தென் ஃபாண்ட், ஃபாண்ட் ஸ்டைல் அதில் இட்டாலிக் கொடுத்துருந்தேன். இப்போ கண்ட்ரோல் எஸ் டேப் ஸ்விட்ச் பண்ணிட்டு F5 கொடுக்குறேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹேவ் எ கிரேட் லேர்னிங், இது எல்லாமே டெக்ஸ்ட் அலைன்னால சென்டரில் வந்துருச்சு. கலர் கொடுத்ததுனால கலரு, இட்டாலியன் கொடுத்ததுனால இட்டாலியன் ஸ்டைல். ஸோ எனக்கு இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி அப்ளை ஆகியிருக்குன்னா, அந்த கிளாஸ் நேமை டாட் கிளாஸ் நேம் வச்சுட்டு கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள கொடுத்ததுனால இது எல்லாமே நமக்கு அப்ளை ஆகும். இதுதான் கிளாஸ் நேம் வச்சு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறது. ஓகேவா? தென் கிளாஸ் நேம் வந்து நம்ம ஒரு டிவிஷன்ஸ் தான் கொடுக்க முடியாது, ஒரு எலமெண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, H1 டேகும் ஒரு P டேக் மட்டும்தான் அந்த பாடிக்குள்ள இருக்குது. இதோட கிளாஸ் ஹெட், இதோட கிளாஸ் பேரா. தென் இந்த ஸ்டைலில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா டாட் ஹெட் அப்படின்னு சொல்லி அந்த இது சின்டெக்ஸ் மாதிரி டாட் அதோட கிளாஸ் நேம் கொடுத்துட்டு இதோட டெக்ஸ்ட் லைன் சென்டர்ல வந்திருக்கணும், ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக்ல வந்திருக்கணும், கலர் டார்க் ப்ளூல வந்திருக்கணும், இந்த ப்ளூல வந்திருக்கணும். ஸோ அது மாதிரி எனக்கு சென்டர்ல வந்திருக்கு, இட்டாலிக்ல வந்திருக்கு, டார்க் அந்த ப்ளூ கலர்ல வந்திருக்கு. தென் பேராகிராஃப் டேக் கிளாஸ் பேரா. ஸோ டாட் பேரா மார்ஜின் 20 pxனால எனக்கு இந்த கேப், இந்த 20 pxனால பிக்சல்ஸ்னால இந்த 20 px தான் இவ்வளோ தான் வரும். ஸோ அவ்வளோ கேப் வந்திருக்கு. தென் ஃபாண்ட் சைஸ் மீடியம், ஸோ மீடியம் சைஸ்ல பேராகிராஃப் எனக்கு வந்திருக்கு. ஃபாண்ட் ஃபேமிலி டைம்ஸ் நியூ ரோமன், இது ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி. நீங்கள் ஃபாண்ட் ஃபேமிலின்னு சர்ச் பண்ண அந்த இதில்
டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அவைலபிள் ஃபாண்ட்ஸ் எல்லாம் காட்டும். தென் கலர் வந்து ஸ்கை ப்ளூ. ஸோ ஸ்கை ப்ளூ கலர்ல அது பிரிண்ட் ஆகியிருக்கு. தென் ஸ்பேன் டேக். ஸ்பேன் டேக்னா ஒன்றும் இல்லை. இட் இஸ் சிமிலர் டு த பி டேக். பேராகிராஃப் டேக் மாதிரி தான். சி இந்த சாம்பிள் பேராகிராஃப் ஃபார் எக்ஸ்பிளைனிங் இப்படி கொடுத்து ஸ்பேன்ல கொடுத்துருந்தாங்களா? ஸ்பேன் டேக்ல கொடுத்து ஸ்பேன் கிளாஸ்க்கு ஸ்பேனுக்கு கிளாஸ் நேம் கொடுத்துருக்காங்க நோட்டுன்னு. ஸோ இது ஹெச்1 டேக்னால குட் ஈவினிங் வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட் வர நமக்கு ஹெச்1 டேக்ல இருக்கு. ஆனா இந்த இன்ஃபோஸ்மைட்டுங்கிறது மட்டும் ஸ்பேன் டேக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் இதுல சாம்பிள் பேராகிராஃப் ஃபார் எக்ஸ்பிளைனிங் வர பி டேக்ல இருக்கு. இந்த ஸ்பேன் டேக் மட்டும் இதுல கொடுத்துருக்காங்க. தென் ஸ்பேன் டேக். ஓகேவா? இப்போ நோட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாட் நோட்டுங்கிறது ஸ்பேன் டேக் மட்டும்தான். ஸோ இந்த இன்ஃபோஸ்மைட் மட்டும் தான் இந்த ஸ்பேன் டேக்ல இருக்கு. இதுல இந்த ஸ்பேன் டேக் டெக்ஸ்ட் மட்டும்தான் இதுல இருக்கு. டாட் நோட் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். நம்ம ஆல்ரெடி ஹெச்1 டேக் தான் இருக்கு. ஸோ இதுல டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ல வந்து அப்ளை ஆகாது. ஓகேவா? தென் ஃபாண்ட் ஃபேமிலி வெடானா. வெடானா தான் இங்க அப்ளை ஆகியிருக்கு. இதுலயும் அப்படிதான் ஆகியிருக்கு. தென் ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக். தென் இட்டாலிக்ல தான் நமக்கு ரெண்டுமே இருக்குது. கலர் ப்ளூ. ஸோ ப்ளூ கலர்ல இருக்கு. ஏன் இது டார்க்கா இருக்கு இது லைட்டா இருக்கு அப்படின்னா இது ஹெச்1 டேக். ஸோ ஹெட்டிங் டேக்னாலே டார்க்கா தான் இருக்கும். இது பேராகிராஃப் டேக்னாலே சின்னதா இருக்கு. தென் கிளாஸஸ்க்கு அப்புறம் ஐடி. கிளாஸஸ் நான் சொன்னேன் எத்தனை டிவிஷன்ஸ்க்கும் எத்தனை எலமெண்ட்ஸ்க்கும் ஒரே கிளாஸ் நேம் இருக்கலாம். பட் ஐடி அப்படி இல்லை. இப்போ நம்ம காலேஜ்ல படிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஐடி கார்டா இருக்கு இல்ல. அப்படி ஒரே ஐடி கார்டு இருந்தாலும் இமேஜஸ் வேற, நம்மளோட ரோல் நம்பர் வேற, நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் வேற. ஸோ அது மாதிரி யூனிக்கா இது பண்றதுக்காக தான் HTML ஐடி. The HTML ID attribute is used to specify a unique ID for an HTML element. You cannot have more than one element within the same ID in an HTML document. சொன்ன மாதிரி தான் ஒரு எலமெண்ட்டுக்கும் தனியா கிளாஸ் நேம் ஒன்னா இருக்கலாமே தவிர ஐடி நேம் ஒன்னா இருக்கவே முடியாது. The attribute is used to point to a specific style declaration in a style sheet. அதான். நம்ம ஒரு கிளாஸ் நேமுக்கு இந்த கிளாஸ் நேம் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதே கிளாஸ் நேம் வச்சு எனக்கு 2 எலமெண்ட் இருக்கு அப்படின்னா எனக்கு ரெண்டுத்துக்குமே அந்த CSS ப்ராப்பர்ட்டியே உட்காந்துரும். ஆனா எனக்கு இந்த 2 கிளாஸ் நேம் இருக்குது ஓகே. ஆனா எனக்கு இது ஒண்ணு மட்டும் எனக்கு வேற கலர்ல இருக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? அதுக்கு தான் எனக்கு யூனிக் ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடி கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில. அது எப்படின்னா நம்ம சிஎஸ்எஸ்ல அதுல டாட் கொடுத்ததுக்கு பதிலாக இது ஹேஷ்டேக் கொடுப்போம். ஃபாலோடு பை அன் ஐடி நேம். எப்படின்னா அதே மாதிரி தான் ஹெச்1 டேக் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஐடி கொடுத்துருக்காங்க ஹெட். தென் குட் ஈவினிங் ஒரு பிரேக் லைன் கொடுத்து நெக்ஸ்ட் லைன்ல வந்துருக்கு வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட். அதோட அந்த ஹெச்1 டேக் முடியுது பாடியில். இதுல சிஎஸ்எஸ் எப்படி இருக்காங்கன்னா ஸ்டைல் டேக் பாடிக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுல ஐடினால அதோட சின்டெக்ஸ் ஹேஷ்டேக். ஸோ ஹேஷ்டேக் ஐடி நேம் ஓப்பன் கர்லி பிராக்கெட் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள டெக்ஸ்ட் லைன் சென்டர். ஸோ எனக்கு சென்டர்ல வந்திருக்கு. ஃபாண்ட் ஃபேமிலி வெடானா அப்ளை ஆகியிருக்கு. ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக்ஸ். ஸோ கேவலா இட்டாலிக்ஸ் மாதிரி ஸ்டைல் வந்திருக்கு. கலர் டார்க் ப்ளூ. ஸோ எனக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாமே டார்க் ப்ளூ கலர்ல வந்திருக்கு. பேக்ரவுண்ட் கலர் ஸ்கை ப்ளூ. ஸோ ஸ்கை ப்ளூ எனக்கு அப்ளை ஆகியிருக்கு. இதுதான் கிளாஸஸ் அண்ட் ஐடி. இந்த கிளாஸ் அண்ட் ஐடி எப்படின்னு ரன் பண்ணி காமிச்சிடுறேன். நம்ம கிளாஸ் பார்த்துருக்கோம் அப்படிதானே? இப்போ கிளாஸ் நம்ம ரெண்டுத்துக்குமே ஒரே இது கொடுத்து ரன் பண்ணி பார்த்தோம். சரி, எனக்கு இதுமே ரெண்டுமே வந்திருக்கா. இப்போ நான் வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு நேம் மாத்துறேன். இதுக்கு நேமா இதுக்கு ஏஜ்னு சொல்லியிருக்கேன். இதை நான் காப்பி பண்ணி ஷிஃப்ட் அண்ட் டவுன் கீழே போட்டுருக்கேன். எனக்கு இதை மட்டும் மாத்து. ஏஜ் எனக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ல வேணாம், எண்டில் வேணும் அப்படி கொடுத்துருக்கேன். கலர் கலர் வந்துட்டு எனக்கு இது வந்து பிங்கிஷ் ஷேட்ல வேணும் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் ஸ்டைல் வந்துட்டு அவ்வளோவா இல்லை. ஸோ இட்டாலிக்காக சரி இருக்கிறோம் எனக்கு. ஸோ எனக்கு ஏஜுக்கு இது அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, எனக்கு எண்டு அந்த கலர் வந்துருச்சு. நீ இட்டாலிக் தான் கொடுக்கணும். ஸோ அந்த இட்டாலிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம இப்போ ஐடிக்கு போகலாம். இன்னொரு டிவ் எலமெண்ட் எடுத்திருக்கேன். அந்த டிவ் எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி கொடுப்பேன். ஐடின்னா என்ன கொடுப்பேன்? ஹெட்னே கொடுப்பேன். ஓகேவா?
தென் இதுக்குள்ள ஒரு h1 tag கொடுத்தேன். ஓகே, எக்ஸாம்பிள் ஃபார் ஐடி எப்படி கொடுத்தாரு. ஓகேவா? ஸோ நம்ம ஐடிக்கு இப்போ சிஎஸ் ப்ராப்பர்ட்டி எழுத போகிறோம். அதனால் இப்போ அது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கணும். எக்ஸாம்பிள் ஃபார் ஐடி h1 டேக்ல கொடுத்ததுனால நமக்கு அது பிரிண்ட் ஆகிட்டு. எனக்கு இதெல்லாம் கிளாஸ் நேமில் வச்சு நம்ம அக்சஸ் பண்ணதுனால டாட் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம வந்துட்டு இதுக்கு அப்படி பார்க்கல, ஐடிக்கு. அதுக்கு ஐடிக்கோட சின்டெக்ஸ் வேறு. ஹேஷ்டேக் போட்டு நம்ம அதோட நேம், ஐடி நேம் இதில் கொடுப்பேன். காலம் எனக்கு இந்த அப்பா வரையணும் வரணும். ஓகேவா? தென் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் காப்பி ஆகட்டும். சரி, எனக்கு வந்து இது அக்வா வரைக்கும் வந்துட்டு. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிளாஸ் அண்ட் ஐடி. ஓகேவா? எஸ், என்னதோட அவ்வளோ. தேங்க்யூ.